ரோண்டா ரோசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் ஃபைட்டர், அதுக்கப்புறம் ஒரு UFC ரெஸ்லர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போதைக்கு அவங்க WWE ரா உமன் சாம்பியனாகவும் இருக்காங்க. பட் ரெஸ்ல்மேனியா 35க்கு அப்புறம் அவங்க WWE விட்டு போக போகிறாங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோண்டா ரோசி வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா 35ல் அவங்களோட ரா உமன் சாம்பியன்ஷிப்பை லாஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரிடிக்ஷன்ஸ் அண்ட் ரூமர்ஸ்லாம் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ லாஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க WWE விட்டு தற்காலிகமாக வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகிறாங்க. ஸோ ஏன் வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு PWIயில் வந்து சில ரீசன்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் முதல் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரோண்டா ரோசி தான் WWE வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சேலரி வாங்கக்கூடிய ஒரு விமன்ஸ் ரெஸ்லர். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ல்மேனியா 35க்கு அப்புறம் எந்த ஒரு ஸ்டோரி லைனுமே வந்து WWE கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பெரிய பெரிய மேட்சஸ்க்கும் WWE வந்து ரோண்டா ரோசியை வச்சு ரெஸ்ல்மேனியா 35க்கு அப்புறம் பிளான் பண்ணலை. ஸோ அதனால் WWE விட்டு தற்காலிகமாக வந்து பார்த்திங்கன்னா ரோண்டா ரோசி வந்து வெளியே போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, ரோண்டா ரோசி மேலே வந்து பார்த்திங்கன்னா WWE நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அதாவது ரோண்டா ரோசி வந்து மேட்சஸில் தன்னோட ஆப்போனண்ட்டை வந்து ரியலாகவே அடிக்கிறாங்க. ப்ரோ ரெஸ்லிங் அப்படின்னாலே என்னன்னு ரோண்டா ரோசிக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரோண்டா ரோசி மேலே நிறைய கம்ப்ளைண்ட் வந்து WWE இருக்குது. இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் பார்த்த ரோண்டா ரோசி அவங்களே வந்து பார்த்திங்கன்னா முன் வந்து நான் WWE விட்டு தற்காலிகமாக வந்து ஒரு 1 இயர் வந்து விளைவிக்கிறேன், அந்த கேப்பில் நல்லா ப்ரோ ரெஸ்லிங் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மேட்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ இதுக்கு WWE வந்து எந்த ஒரு மறுப்பும் சொல்ல. ஏன்னா ஸ்டெஃப்னிக்கு தெரியும் ரோண்டா ரோசியோட அடி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரெஸ்ல்மேனியா 34ல் ரோண்டா ரோசி வந்து ஸ்டெஃப்னிக்கு போட்ட ஆர்மரில் ஸ்டெஃப்னியோட ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நியா ஜாக்ஸுக்கும் ரோண்டா ரோசிக்கும் நடந்த ஃபைட்டில் நியா ஜாக்ஸ் வந்து ரோண்டா ரோசி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேட்சஸில் வந்து ரோண்டா ரோசி வந்து ரியலாகவே அடிக்கிறாங்க, அவங்களோட நிறைய மூவ்ஸு நிறைய அடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரியலாக இருக்குது அப்படின்னு வந்து அவங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அலெக்சா பிளேஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரூமர்ஸ் முதல்ல வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ரோண்டா ரோசியோட மோதினதுக்கப்புறம் அலெக்சா பிளேஸ் இப்போதைக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மேட்சஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்வால்வ் ஆகுறதே கிடையாது. ஸோ அவங்களோட கையும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பாதிக்கப்பட்டதுலேருந்து முழுசாக அவங்க வெளியில் வரல அப்படிங்கிற மாதிரிலாம் ரூமர்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா ரோண்டா ரோசி கிடையாது, இதுக்கெல்லாம் காரணம் வந்து WWE தான். ஏன்னா WWE வந்து ஒரு ரெஸ்லரை கூப்பிட்டு வர்றாங்க அப்படின்னா முதல்ல அவங்கள வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் சென்டருக்கு கூப்பிட்டு போய் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா NXT கூப்பிட்டு வந்து அவங்கள வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ரெஸ்லர் ஆக்கணும். ஸோ அங்கே வந்து அவங்க நல்லா தகுதியானவங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ராஸ்டர் கூப்பிட்டு வரணும். பட் இதில் எதையுமே வந்து பார்த்திங்கன்னா ரோண்டா ரோசியோட விஷயத்தில் WWE வந்து ஃபாலோ பண்ணவே இல்லை. ரோண்டா ரோசிக்கு வந்து பார்த்திங்கன்னா UFCயில் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க UFC விட்டு வெளியே வந்த உடனே அவங்களோட பாப்புலாரிட்டியை WWE வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சி 2018 ராயல் ரம்பிளுக்கு அவசரமாக வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங்கில் இருந்தவங்கள கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியான டைமிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து பெர்ஃபார்மன்ஸ் சென்டரில் வச்சு ட்ரெயின் பண்ணாங்க. ஸோ ட்ரெயின் பண்ண உடனே ரெஸ்ல்மேனியா பேப்பர் வியூவில் சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா களத்தில் இறக்கி விட்டாங்க. ரோண்டா ரோசி WWEக்கு வந்து 1 இயர் கூட ஆகலை, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா WWEயோட ஒரு பெரிய விமன்ஸை பொறுத்தளவு ஒரு பெரிய டைட்டில் வந்து ரா உமன் சாம்பியன்ஸ் தான். ஸோ அதை வந்து ரோண்டா ரோசியோட கையில் கொடுத்து ரோண்டா ரோசியை வந்து சாம்பியன் ஆகிட்டாங்க. ஸோ ரொம்ப கம்மியான டைம் தான் ரோண்டா ரோசி வந்து ப்ரோ ரெஸ்லிங் பயிற்சி எடுத்தது எல்லாமே. ஸோ இன்னும் ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ரோண்டா ரோசி முழுசாக ப்ரோ ரெஸ்லிங்கை வந்து கற்றுக்கலை. ஸோ அதனால தான் ரோண்டா ரோசி வந்து WWE பண்ணுற ஃபைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரியலாக அடிக்கிறாங்க அப்படின்னு WWEக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து WWEயோட தப்பு தான், இதில் வந்து ரோண்டா ரோசியோட தப்பு எதுவுமே கிடையாது. WWE வந்து ரோண்டா ரோசியோட பாப்புலாரிட்டியை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சாங்களே தவிர ரெஸ்லர்ஸோட ஆரோக்கியத்தை வந்து பார்த்திங்கன்னா மனசில் வச்சுக்கவே இல்லை. ஸோ அதுதான் ரோண்டா ரோசியை வந்து இந்த நிலமையில் கொண்டு வந்து விட்டுருக்கு. ஸோ ரோண்டா ரோசி வந்து ரெஸ்ல்மேனியா 35ல் அவங்களோட ரா உமன் சாம்பியன்ஷிப்பை லாஸ் பண்ணிட்டு தற்காலிகமாக வந்து பார்த்திங்கன்னா WWE விட்டு வெளியே போகிறதா PWIயில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.